எத்தனை பேர் ஆண்டவரை இந்த விஷயத்துல உங்களுடைய சித்தம் என்ன கேட்கிறோமா? நம்ம விருப்பத்தை தானே வைக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே பிள்ளைக்கு இந்த காலேஜில் சீட்டு தாங்கப்பா, சீட்டு தாங்கப்பா, சீட்டு தாங்கப்பா. ஆண்டவர் ஏதாவது பேசக்கூடாது, நீங்கள் இது சொல்லிடாதீங்க ஆண்டவரே, நான் சின்ன வயசுலேருந்து தான் ஜோம் பண்ணிட்டு இருக்கேன், தரலன்னா எனக்கு நெஞ்சே. ஆமாம் மகளே, இப்போ வேண்டாம் ஆண்டவரே, உங்கள் சித்தம் பெருசு தான் எனக்கு தெரியும், இருந்தாலும் இந்த காலேஜில் படிச்சுட்டு வரட்டும்ப்பா, அதுக்கப்புறம் நான் வேண்டாம். நம்ம 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 மறக்கிறோம் தெரியுமா? நம்ம அதை வாக்குத்தத்தை வேண்டாம் வேண்டாம், ஆண்டவர் சித்தமே வேண்டாம், என் விருப்பம் தான் நடக்கணும், என் விருப்பம் தான் நடக்கணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை எத்தனை இடத்துல நம்ம லைஃப்ல பார்க்கும்போது, எஸ் நம்ம ஆண்டவர் சித்தத்தை நான் என்னத்தை கேட்கிறேன், எதுக்கு கேட்கிறோம்? ஆமாம், நம்ம எதுக்கு மேக்சிமம் ஆண்டவர் சித்தம் கேட்போம் தெரியுமா? நம்ம வீட்டில் வயசானவங்க இழுத்துட்டு கிடப்பாங்க பாருங்க, அப்போ ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும். அதன் அர்த்தம் என்ன? ஆமென். இப்படிதான் ஒரு பாட்டி இழுத்துட்டு கிடக்கும்போது அந்த பாட்டிக்கு பேரை எங்கள் அப்பாவை ஜோமனை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி பார்த்தா அவங்க அப்படி இழுத்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது, பாஸ்டர் எங்கள் பாட்டி வேதனை இல்லாமல் தேவ சித்தத்துக்கு உட்பட்டு போகும்படி ஜோம் பண்ணுங்க. அந்த பாட்டி இழுத்துட்டு, நீ வேணா போ, எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை. நம்ம இந்த மாதிரி எல்லாம் வரும்போது தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். பவுல் இயேசுவை சந்தித்த முதல் சந்திப்பிலேயே கேட்ட முதல் கேள்வி, ஆண்டவரே நீங்க யாரு? யாருன்னு தெரிஞ்சிட்டல. அடுத்த கேள்வி, நான் என்ன செய்ய? இந்த இப்படி கொடுக்குறான் பாருங்க, அவனுக்கு போடப்பட்ட ட்ராக் அவனுக்கு ஆண்டவர் காட்டி கொடுப்பார். அந்த ட்ராக்ல அவன் ஓடுவான். அவன் ஓடி சொல்லுவான், என் ஓட்டம் ஜெயத்துடன் முடியோ அந்த நாடு சுதந்தரி. அதனாலதான் ஆண்டவர் ஒருவனை பார்த்து என் பின்னாடி வான்னு சொல்லும் போது, ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, எங்க அப்பாவை நான் அடக்கம் பண்ணிட்டு வாரேன். என்ன அதன் அர்த்தம்? அவங்க அப்பா இன்னும் சாகல. அதாவது எனக்குன்னு சில கடமைகள் இருக்கு ஆண்டவரே, அதை நான் முடிச்சுட்டு வாரேன். ஆண்டவர் பார்க்குற மரித்தோர் தங்கள், உங்க அப்பா சாகல இல்லடா, நீ ஏன் செட் பண்ற மைண்ட்ல ஒண்ணு? நம்மளா நினைச்சிட்டு இருக்கிறோம், ஆமென் உடம்பு சரியில்லைன்னு வந்திருக்கிறேன், லீவ் முடியறதுக்குள்ள ஏதாவது நடந்துட்டுனா